வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மனநலம் பாதிக்கப்பட்ட நடிகை 2 முறை தற்கொலை முயற்சி, அப்பாவே கொடுத்த புகார். பரபரப்பில் சினிமா துறை. வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தெலுங்கு நடிகை கல்பிகா கணேஷின் சமீபத்திய நடவடிக்கைகள் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையின் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தெலுங்கில் வளர்ந்து வரும் நடிகையாக இவங்க அடிக்கடி சர்ச்சையில் சிக்கி வராங்க. குறிப்பாக அடிதடி கேஸில் தான் அதிகமாக சிக்கியிருக்கிறாங்க. இந்த நிலையில் அவரது தந்தை நடிகை கல்பிகா கணேஷ் மனநலம் பாதிக்கப்பட்டாங்க என்று தெரிவித்திருக்கிறாங்க. இந்த செய்தி அனைவரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வளர்ந்து வரும் நடிகையான கல்பிகா கணேஷ் ஹைதராபாத்தில் உள்ள பப் மற்றும் ரிசார்ட்டில் அவங்க ஏற்படுத்திய பிரச்சனைகள் காவல்துறை வழக்கு வரை சென்று பெரிய பிரச்சனையாக மாறியது. கடந்த மாதம் தனது பிறந்த நாளை கொண்டாட ஹைதராபாத்தில் உள்ள ஒரு பப்பிற்கு நண்பர்களுடன் சென்ற கல்பிகா கணேஷ் அங்கு ஊழியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது அடிதடியில் இறங்கிட்டாங்க. பப்பில் தாமதமாக பில் செலுத்திய பிறகு இலவச சீஸ் கேக் வழங்க மறுத்ததாக கூறி பப் ஊழியர்களை தகாத வார்த்தைகளை திட்டியதுடன் பொருட்களை வீசி பப் நிர்வாகம் மீது புகார் அளித்திருந்தாங்க. இதையடுத்து கட்சி போல காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்தாங்க. இந்த பிரச்சனை பெரிய அளவில் பேசப்பட்டு வந்தாலும் இன்ஸ்டாகிராமில் தனது தகாத வார்த்தைகளை திட்டியது கீர்த்தனா என்ற பெண் சைபர் காவல்துறையிடம் புகார் அளித்தாங்க. இந்த புகாரின் பேரில் ஆன்லைனில் துன்புறுத்தும் பிரிவுகள் கல்பிகா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்றது. இந்த இரு வழக்குகளில் கைது நடவடிக்கையை தடுக்க கோரி கல்பிகா தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தில் அணுகினாங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்டு நீதிமன்றங்கள் அவரை கைது செய்ய வேண்டும் என காவல்துறை உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு ஹைதராபாத்தில் மெய்யானத்தில் உள்ள ஒரு ரிசார்ட்டில் கல்பிகா மீண்டும் பிரச்சனை கிளப்பினாங்க. அதாவது ரிசார்ட் ஊழியர்கள் சிகரெட் கேட்டு அவர்கள் மறுத்ததால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. மேலும் வைஃப் வசதி இல்லாத வாடகை புகார் பதிவு செய்துபட என கூறினாங்க. மெனுக்கார்டு மற்றும் சாவிகளை வீசியதாக சொல்லப்படுகிறது. இந்த விவகாரத்தில் திடீர் திருப்பமாக கல்பிகானுடைய தந்தை கல்பிகா குறித்து பலருமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறாங்க. அதாவது தனது மகன் மனநலம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்டதாகவும் 2 முறை தற்கொலைக்கு முயன்றதாகவும் மறுமாவல் மையத்தில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தாங்க. ஆனால் அங்கிருந்து தப்பி அவங்க 2 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர்கள் நிறுத்திவிட்டாங்க என்று கூறியிருந்தாங்க. மன உளைச்சலை தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவரை மீண்டும் மறுவாழ்வு மையத்தில் சேர்க்க வேண்டும் என காவல்துறையிடம் கோரிக்கை வைத்திருந்தாங்க. கல்பிகாவின் தந்தை இவ்வாறு கூறியதுக்கு பின்பு கல்பிகா கணேஷ் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் மனநல பிரச்சனை குறித்து ரசிகர்கள் மத்தியில் பேசும் பொருளாக அடிபட்டு இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.